தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த வழக்கு, அதாவது சிவகங்கை, திருப்புவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அஜித் குமார் அப்படின்றவரு உயிரிழந்த சம்பவம். இதுல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவரு நகை திருட்டு வழக்குல அவர கைது பண்ணியிருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம, காவல்துறையும் கொண்டு போகாம வெளியில வச்சு அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் உயிர் போற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் குடுத்தது யாரு? திருந்தாத காவல்துறை. ரொம்ப ஆரம்பத்திலேருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்அப் டெத்து, இந்த மாரி காவல்துறையில வந்துட்டு இந்த விசாரணை போது செய்யக்கூடிய அந்த சித்திரவதை, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல். இதெல்லாம் வந்துட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த வழக்குல நீங்க பாருங்க, அந்த மடப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய காவலாளி இவரு. அவங்க சாவிய குடுத்து கார எடுத்துட்டு போயிட்டு நிறுத்த சொல்லியிருக்காங்க. இவனால நிறுத்த முடியல. அங்க இருக்கிற ஒருத்தர கூப்பிட்டு நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு அவன் குடுக்கறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அவங்க கோயில்ல சுத்திட்டு இருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னோம்னா, இல்ல ஏதோ சொல்லியிருக்காங்க. கோயில்ல கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் சாவிய. யாராவது 9 சவரன் நகைய கார்ல வச்சுட்டு போவாங்களா? பேக் வச்சுட்டு போவாங்களா?